அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய 2 முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது குறித்த முக்கியமான அறிவிப்பு வரவிருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இடம்பெற உள்ளதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதற்கான நிதி ஆதாரங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து உடனடியாக அறிக்கை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சரான விஜய் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த தொகை உயர்வு குறித்த செய்தி தமிழக பெண்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் புதிய அரசு 3000 ரூபாய் தொகையையும், புதுச்சேரியில் புதிய அரசு 2500 ரூபாய் தொகையையும் மகளிர் உரிமை தொகையாக செயல்படுத்தி வருகின்றன. அண்டை மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த நடைமுறைகளின் காரணமாக தற்பொழுது தமிழக வெற்றி கழக அரசுக்கும் இந்த தொகையை உயர்த்த வேண்டிய கடும் நெருக்கடி உருவாகியும் உள்ளது. இதன் விளைவாகவே இந்த அதிரடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. இரண்டாவது அறிவிப்பு. தமிழக ரேஷன் கடைகளில் விநியோகிக்கப்படும் பொருட்களின் தரம் மற்றும் துல்லியமான எடையை உறுதி செய்வதற்காக தமிழக அரசு ஒரு புதிய அதிரடியான திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. இதன்படி கொள்முதல் செய்யப்படும் உணவுப் பொருட்கள் அனைத்துமே நுகர்வோரை வந்தடைவதற்கு முன்பே கிடங்குகளிலேயே அதிநவீன இயந்திரங்கள் மூலம் பாதுகாப்பான பாக்கெட்டுகளாக மாற்றப்பட உள்ளன. இந்த நவீன முறையின் மூலம் ரேஷன் பொருட்களின் கலப்படம் செய்வது முற்றிலுமாக தடுக்கப்படுவதோடு எடை குறைவு மற்றும் பொருட்கள் கடத்தல் போன்ற நீண்டகால புகார்களுக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று தமிழக அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை குறித்து விளக்கம் அளித்துள்ள உணவுத்துறை அமைச்சரான வெங்கட்ரமணன், கிடங்குகளிலேயே பொருட்கள் பாக்கெட் செய்யப்பட்டு நேரடியாக கடைகளுக்கு அனுப்பப்படுவதால் விநியோக சங்கிலி மிகவும் வெளிப்படையானதாக மாறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ரேஷன் கடைகளில் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எடை அளந்து வழங்க வேண்டிய அவசியம் இல்லாததால் பொதுமக்களுக்கு பொருட்கள் மிக வேகமாக கிடைக்கும் என்றும், இதன் மூலம் ரேஷன் கடைகளில் மக்கள் நீண்ட நேரம் வெயிலிலும் வரிசையிலும் காத்து நிற்பது முற்றிலுமாக தவிர்க்கப்படும் என்றும், பொது விநியோக திட்டம் மேலும் எளிமையாக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்த 2 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.